வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ ரேகா. இன்னைக்கு ஆஸ்ட்ரோ ரேகா இன்சைட்ஸில் வந்துட்டு ஒரு பொதுப்படையான ஒரு ஜென்ரல் கொஸ்டின் தாங்க. ஏன்னா நம்ம கிட்ட வர இந்த யங்ஸ்டர்ஸ் இல்லை கல்யாண வயசில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஒரு கேட்குற கொஸ்டின், இவங்களுக்கு லவ் மேரேஜ் நடக்குமா இல்லை அரேஞ்ச் மேரேஜ் நடக்குமான்ற ஒரு கொஸ்டின் வந்துட்டு நம்ம கிட்ட பொதுப்படையாக எல்லாரும் கேட்க தான் செய்கிறாங்க. ஸோ அதற்கான காரணிகளை வந்துட்டு இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாம். யூஸ்வலாக காதல் ஸ்தானம்ன்றது சொல்றதே வந்துட்டு உங்களுடைய ஜாதகத்தில் வந்து 5வது இடங்க. உங்களுக்கு லவ் மேரேஜா இல்லை அரேஞ்ச் மேரேஜான்றது ஒரு ஜென்ரலான கையெடுத்து பார்க்கும்போது இந்த 5வது வீட்டை பார்க்குறோம். ஸோ இந்த 5வது வீடு மட்டும் போதுமானு வந்து பார்த்தீங்கன்னா இல்லைங்க. இந்த 5வது வீட்டுக்கு துணை புரிகிற மற்ற 2 இடத்த வந்து பார்க்கணும். ஸோ 5க்கு திரிகோணமான வந்து பார்த்தீங்கன்னா 9 மற்றும் 1, அதாவது 1, 5, 9வது இடம் வந்துட்டு ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும்போது இதற்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. மற்றபடி இந்த கல்யாணம் அப்புறமேட்டு இந்த லவ் பண்ணுறாங்க, நெக்ஸ்ட் வந்துட்டு கல்யாணம் வரைக்கும் போகும்போது அது 7வது வீட்டை பார்க்குறோங்க. ஸோ 7க்கு துணை புரிகிற மற்ற இடம்னு வந்து பார்த்தீங்கன்னா 11வது இடம், 3வது இடம். ஸோ ஓரளவுக்கு இந்த ஹாரோஸ்கோப்ல வந்துட்டு இந்த வீடுகள் வந்துட்டு ஓரளவுக்கு கனெக்டிவிட்டியோட இருக்கும்போது இதற்கான பாசிபிலிட்டிஸ் வந்து வழிவகுக்க தான் செய்யுது. நெக்ஸ்ட் வந்துட்டு இதற்கான கிரகம் என்ன கிரகம்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லவ் மேரேஜ் ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஆகணும்னு வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு சுக்கிரனுடைய வலிமையை தான் பார்க்கணும். ஏன்னா சுக்கிரன் தான் வந்து ஒரு அட்ராக்ஷன், ஒரு யூனியன், ஒரு யூத்ஃபுல்னஸ், அது சுக்கிரர் பகவான் தான். இந்த சுக்கிரன் வந்துட்டு எந்த இடத்துல இந்த மேற் சொன்ன இடத்துல இருக்கும்போது இதற்கான வழிவகைகள் கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கு. அதற்கு சப்போர்ட், இந்த சுக்கிரனுக்கு சப்போர்ட் பண்ண மற்ற கிரகம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று செவ்வாய், மற்றொன்று சந்திரன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான். அந்த 4 பிளானட்டோட ஒரு கூட்டணியை வந்து வச்சு பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு லவ் மேரேஜ் ஆகுமா இல்லை அரேஞ்ச் மேரேஜ் ஆகுமான்றது பார்ப்போம். ஸோ 5வது இடம் முதல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதோட வந்து சுக்கிரன் வந்து கனெக்டாக இருக்கும்போது இதற்கான பாசிபிலிட்டிஸ் இவங்க லவ் மேரேஜ் தான் பண்ணுவாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம். செவ்வாயோட இணையும் போது இந்த செவ்வாய் வந்துட்டு சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கும் ஆகாத கிரகம்னு வந்து பார்க்கும்போது பட் இவர் வந்துட்டு ஒரு அழகு, ஒரு அட்ராக்ஷன், யூனியனை வந்துட்டு குறிக்கிற ஒரு கிரகம்னு வந்து பார்த்தீங்கன்னா அது சுக்கிர பகவான். செவ்வாய் வந்துட்டு ஒரு தைரியஸ்தானம், அதாவது இனம் புரியாத தைரியத்தை வந்து கொடுக்குறது. ஸோ இதனால என்ன ஆகுன்னா, இந்த இனம் புரியாத தைரியத்தில் வந்துட்டு அவங்க வந்துட்டு யாருன்னா ஒருத்தரை பார்க்கும்போது அவங்க விரும்ப தான் செய்கிறாங்க. ஸோ இந்த செவ்வாய் சுக்கிரன் வந்துட்டு இந்த மேற் சொன்ன இடங்களில் வந்துட்டு இந்த காம்பினேஷன் இருக்கும்போது இதற்கான வழிவகைகள் வந்துட்டு அவங்க ஜாதகத்தில் அமையவே செய்யுது நேர்களே. மற்றபடி வந்துட்டு சுக்கிரனும் சந்திரனும், இந்த சுக்கிரன் சந்திரன் இணை வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவ் பர்சனாலிட்டியாக தான் இருக்காங்க. இவங்களுக்காக வந்து ஒரு நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸே கூட இருக்காங்க. கேந்திரத்தில் இருந்துட்டாங்கன்னா இவங்களுடைய அழகு வந்துட்டு மேன்மை அடையதான் செய்யுது. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் இருக்கும்போதும் இதற்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. மற்றபடி சுக்கிரன் ராகு, இந்த ராகு வந்து அன்கன்வென்ஷனல் மேரேஜுங்க. நீங்க ஒரு சமுதாயத்தில் இருப்பீங்க, உங்க வேற ஒரு கல்ச்சர் இருக்கும். ஸோ இந்த ராகு பகவான் வந்துட்டு உங்களுடைய சமுதாயத்திலிருந்து வேற்று சமுதாயத்தையோ இல்லை வேற்று கல்ச்சர்லையோ இல்லை வேற்று மொழியிலையோ இல்லை வேற்று நாட்டவரோட வந்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது ராகு பகவானாக தான் இருப்பாருங்க. சுக்கிரன் ராகு காம்பினேஷன் இருக்கும்போது இது மாதிரி ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா எல்லாம் வந்து நல்லபடியாக தான் நடக்கும். ஆனால் சில சமயத்தில் வந்துட்டு இது வந்து ஒரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கும்போது என்னன்னா இவங்க வந்து வீட்டை விட்டு எதிர்த்து பெற்றோரை எடுத்து கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். யூஸ்வலாக என்னுடைய அப்பாவே வந்துட்டு சின்ன வயசுல சொல்லி கொடுக்கும்போது சுக்கிரன் மறைஞ்சு இருந்தாருன்னா இவங்களுடைய கல்யாணம் கொஞ்சம் மறைவாக இருக்கும் ஒரு ஜென்ரலான ஒரு ஒப்பீனியன் கொடுப்பாரு. இந்த 6, 8, 12ஓட வந்து கனெக்ட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா இவங்க வந்து வீட்டை விட்டு எதிர்த்து பெற்றோரை எதிர்த்து வெளியே போயிட்டு கல்யாணம் பண்ற நிலைமையை வந்துட்டு உருவாக்க தான் செய்யுது. மற்றபடி இந்த குரு பார்வை, குரு சேர்க்கை இது மாதிரி ஒரு விஷயத்துல இருக்கும்போது அது வந்து பெற்றோர் வந்து சம்மதத்தோட இந்த கல்யாணம் நடந்துதான் ஆகுது. ஸோ இது ஒரு ஜென்ரலான ஒரு காணொலி தாங்க லவ் மேரேஜை பத்தி. இதற்கான சப்போர்ட் பண்ற கிரகத்தை பத்தி சொல்லியிருந்தேன், அதே மாதிரி சப்போர்ட் பண்ற வீடை பத்தி சொல்லியிருந்தேன். ஸோ உங்களுக்கு லவ் மேரேஜா இருக்கா இல்லை அரேஞ்ச் மேரேஜா இருக்கும்போது இதோடைய வலிமைகள், இதோடைய சேர்க்கைகளை பார்த்துட்டு நீங்களே வந்துட்டு உங்களால புரிஞ்சுக்க முடியும் நேர்களே. நன்றி நேர்களே. மீண்டும் அடுத்த காணொலியில் வந்து மற்ற விஷயத்தோட உங்களோட மீண்டும் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.